நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் கவிதா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், இப்போ தமிழ்நாட்டில் அதிகம் பேசக்கூடிய விஷயமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கொள்கையில் தமிழக அரசு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. உணவகங்களுடன் கூடிய ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு புறம் இதை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, 717 கடைகளை மூடிட்டு இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி வாங்கிக்கிறாங்களோன்னு சொல்லி எதிர்க்கட்சி தரப்புலேருந்து கண்டனங்கள்லாம் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அரசு இதை எந்த நோக்கத்தோடு செஞ்சுருக்காங்க, சமுதாயத்தில் இது எப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டு பண்ணும்? உங்களோட பார்வை என்ன? இது ரொம்ப ஒரு ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. ஆனால் இதுக்கு பதில் ரொம்ப பெருசாக நீட்டி முழக்கமாக சொன்னால் தான் அது அந்த கேள்விக்கான பதிலுக்கு நியாயம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெஸ்டோ பார் இப்போ இந்த அரசு பண்ணலை. ரெஸ்டோ பார் ஆல்ரெடியே நிறைய இடங்கள்ல இருக்குது. திமுக பீரியட்லேயும் சரி, ஏடிஎம்கே பீரியட்லேயும் சரி, தொடர்ந்து ரெஸ்டோ பார்க்கான லைசன்ஸ். ஆனால் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கான சில விதிமுறைகள் உண்டு. இந்த இடத்துல இருக்கணும், இந்த ஒரு சப்போர்ட்ஸ், இந்த மாதிரி பாதுகாப்போடு இருக்கணும், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், இதெல்லாம் இந்த கட்டடத்துக்குள்ளால இருக்கணும். நார்மலாக ஒரு விஷயம் நடத்தணும், ஒரு உணவகம் நடத்தணும், என்னென்ன பாலிசிஸ்லாம் இருக்கோ அந்த பாலிசியில் நம்ம கடைப்பிடிச்சி இருக்கணும். ப்ளஸ் இந்த லைசன்ஸ்க்கான ஒரு பெரிய தொகை கொடுக்கணும். இது தனியார் நடத்துறது. இப்போது இந்த அரசு மேலே இந்த விமர்சனம் ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் திமுக அரசோ அதிமுக அரசோ நாங்கள் டாஸ்மாகை முற்றிலுமாக ஒழிப்போம்னு அவங்க சொன்னது கிடையாது. குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ முன்னாடி நார்மலாக ஒரு மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லாம் தூக்கி ஊருக்கு வெளியே வச்சாங்க. இல்லை ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குது, கோயில் பக்கத்தில் இருக்குன்னா அந்த டாஸ்மாக் எல்லாம் அப்புறப்படுத்துவாங்க. ஏன்னா இடம் டெவலப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த இடங்கள் இங்கே இருக்காது. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அது ஊருக்கு அவுட்டர் இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டெவலப் ஆகி பார்த்தா ஊருக்கு நடுவில் அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த கடை ஸ்டில் அங்கேயே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதை தூக்கி அடுத்த இடத்துக்கு மாற்றுவாங்க. இன்னொன்று, இந்த டாஸ்மாக் வருமானம்ன்றது முழுக்க அரசுக்கு வரக்கூடிய வருமானம். இந்த வருமானத்தை முழுவதுமாக ஒரு அரசு பிரித்து செலவு பண்ணுற மாதிரி தான். ஸோ அது எஜுகேஷன்ஸ்க்கும் போகும், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போகும். இப்போது இந்த டாஸ்மாகை நாங்கள் முழுவதுமாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள். இப்போ எங்கள் கேள்வி என்ன வருதுன்னா, நீங்கள் 717 கடைகளை நீங்கள் மூடுனீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அது மூடப்படலை அப்படின்றது இல்லை, அவங்க ஆதரவு லிஸ்ட்டோட சொல்கிறாங்க. இத்தனை கடைகளை மூடிருக்கோம்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு அமைச்சர்கள்லாம் அடுக்குனாங்களே, அதெல்லாம் பொய் தானா இல்லை எப்படி? இல்லை, நம்பர் தானே சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போது நீங்கள் எந்தெந்த கடைகளை மூடிருக்கீங்கன்னு அட்ரஸ் கொடுங்க. இந்த ஷாப் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், இந்த ஏரியா வைஸ் இருக்கும், இந்த ஏரியாவில் இந்த கடை நடந்தது நாங்கள் மூடிட்டோன்னு இது வரைக்குமே அதுக்கான இது தரல. இன்னொரு விஷயம், இந்த கடையை மூடிட்டோன்னு சொல்கிறாங்க, பார்த்தா 50 அடியில் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மூடுறது தானே சொன்ன மாதிரி திறக்க மாட்டேன்னு அது சொல்லலை இல்லையா. இன்னொரு விஷயம், அப்போது இங்கே நிறைய பேர் ஓட் போட்டது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் சொன்னதில்லை, எந்த கட்சியும் சொன்னதில்லை நாங்கள் டாஸ்மாகை மூடுவோம்னு. ஆனால் டாஸ்மாகை முழுவதுமாக மூடணும்னு சொன்னது எங்கள் அண்ணன் மட்டும்தான், விஜய் அண்ணா மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள் எங்கள் ஓட்டை அவருக்கு தான் போடுவோம்னு சொல்லி அதிகமாக பெண்களோட ஓட்டு, நிறைய பெண்கள் ஓட் போட்டாங்க. அவங்க சைட்லேருந்து 100% நியாயமான விஷயம். ஏன்னா அவங்க வீட்டில் இந்த சாராயத்தினால எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுறது, குடும்பத்தை பார்க்காம போகிறது, சம்பாதிச்சது டாஸ்மாகில் கொண்டு போய் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இப்போது இந்த FL2 FL3 லைசன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, ரெஸ்டோ பார் அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்மாகை மூடிட்டு, இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு டாஸ்மாக் இருக்குது, டாஸ்மாகை மூடிட்டாங்க, அங்கே ஒரு ரெஸ்டோ பார் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குடிக்கிறவங்க எங்கே போனாலும் குடிப்பாங்க. ஒரு சில பேர் இப்போ டாஸ்மாகில் 150 ரூபாயா ஒரு 200 ருபீஸ்க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதே ரெஸ்டோ பாரில் போய் நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் மினிமம் 2000 ருபீஸ் ஆகும். அப்போ இதனால் அரசுக்கு நிறைய வருவாய் கிடைக்குமே, நம்ம நிறைய நலத்திட்டங்களை பண்ணிட்டு போவோமேன்னு ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இது தனியார் நபருக்கு தானே வருமானம் போகுது, அரசுக்கு போகலையே. நீங்கள் டாஸ்மாக்னு சொன்னால் தானே அரசுக்கு போகும். இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன், இப்போ என்கிட்ட பணம் இருக்குது, செழிப்பான பணம் இருக்குது, நான் ஒரு ரெஸ்டோ பார் ஆரம்பிக்கிறேன்னா நான் லைசன்ஸ்க்கான பணம் மட்டும்தானே நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பொருளுக்கான என்ன விலை விற்கணுன்றது நான் தானே டிசைட் பண்ணுறேன். அது 300 ரூபாவும் நான் சொல்லலாம், 600 ரூபாவும் சொல்லலாம், 1000 ரூபாவும் சொல்லலாம், 2000 ரூபாவும் சொல்லலாம், 5000 ரூபாவும் சொல்லலாம். அப்போது இந்த மொத்த வருமானம் எனக்கு மட்டுமே தான் வருமே தவிர இதனால் அரசுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது டேக்ஸ்னு ஒன்று கட்டுவோம், ஆனால் அதுலேயுமே நிறைய பேர் வருமான வரி எந்த அளவுக்கு கட்டுறாங்கன்றது நம்ம ஊரில் தெரியும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது டாஸ்மாகை முழுவதுமாக மூடிட்டாங்கன்னா, டாஸ்மாக் நடந்துட்டு இருக்கும்போதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு அத்தனை பேர் இறந்து போனாங்க. இன்றைக்கி மொத்த இந்தியா லெவலில் நீங்கள் ஒரு லிக்கர் ஷாப்பை கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி எப்படி சொல்கிறது, அரசு எடுத்து நடத்துது அப்படின்னா கேரளாவில் எடுத்து நடத்துது,
தமிழ்நாட்டில் எடுத்து நடத்துது, ஆந்திர பிரதேஷில் எடுத்து நடத்துது, சத்தீஸ்கரில் எடுத்து நடத்துது. பாக்கி எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட்டோட லைசன்ஸ் வாங்கணுமே தவிர பட் எல்லாமே தனியார் கைகளில் தான் இருக்கும். அப்போ தனியார் கையில் போகும்போது என்ன ஆகும்னா அந்த பொருளுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேலை வேணாலும் வச்சுக்கலாம். அங்கே கள்ளச்சாராயம் பெருகும். குடிக்கிறவங்க எப்படினாலும் குடிப்பாங்க. இப்போ அந்த மாநிலங்களும் இதே மாதிரி கள்ளச்சாராய உற்பத்திலாம் நடந்து தான் இருக்கா? இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் புதுசா வந்துருமான்னு கேக்குறேன். கள்ளச்சாராயத்தினால பாதிக்கப்படுறது அதிகமானது வந்து யூபியில். யூபி பீகாரில் ராம் ஜென்மபூமின்னு சொல்லுவோம். யூபி வந்து ரொம்ப புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து எல்லாருமே வந்து சாராயம் குடிப்பாங்க, நாட்டு சாராயம் குடிப்பாங்க. அங்கே வந்து ஒரு கடைகள்லாம் இருக்கும். பட் அங்கே என்னன்னா இது தனியார் மயமாக இருக்கிறதுனால அந்த விலைவாசி இன்னொன்று அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுடைய பொருளாதாரத்துக்கும் அது அதிகமான விலையாக இருக்குங்க பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கள்ளச்சாராயம் பெருகும். கள்ளச்சாராயம் பெருகும்போது உயிருக்கும் ஆபத்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. சரி, யாருமே குடிக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அடிப்படையில் இருக்கிறாங்கல்ல, இப்போ குப்பை அள்ளுறவங்க, ட்ரைனேஜ்குள்ளே இறங்கி வேலை செய்கிறவங்க, நான் குப்பை அள்ளுறவங்கன்னு நான் சொல்ல, ட்ரைனேஜ்குள்ளே இறங்கி வேலை செய்கிறவங்க குடிக்காமல் வந்து இறங்க மாட்டாங்க. அப்போது இங்கே வந்து நீங்கள் டாஸ்மாகை முழுவதுமாக நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அந்த மனிதன் என்ன பண்ணுவான்னா ஒன்றில் கள்ளச்சாராயம் வாங்கணும், ஆர் இல்லை ரெஸ்டோ பாரில் போய் நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். அவங்களோட சம்பளம் என்னவாக இருக்கும்? ரொம்ப குறைந்தபட்ச ஊதியம் தான் அவங்களுக்கு இருக்கு. ஆமாம் இல்லையா? இன்னொன்று, இந்த மூட்டை தூக்குறவங்க 100 கிலோ மூடையை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க தூக்குவாங்க. நம்மளால் வந்து ஒரு 10 கிலோவுக்கு மேலே தூக்க முடியாது. அப்போ அவங்களோட பாடி பெயினுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்க, நம்மளால் சாதாரணமாக செய்ய முடியாத ஒரு வேலையை அவங்க செய்யக்கூடியவங்க அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்களால நாங்கள் திருத்துறோன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வேறு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். இந்த அரசு வேறு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த டாஸ்மாகை நாங்கள் மூடுவோம்னு சொல்லிட்டு வந்த இந்த அரசு 54 புதிய அந்த மதுபான வகைகளை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ முரணான விஷயமா இருக்குமோ நம்ம இந்த அரசிட்ட கேள்வி கேட்குறோம். இந்த டாஸ்மாக் வந்து இன்றைக்கி கொண்டு வரல, 83ல் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. நிச்சயமாக அது ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். தனியார் மயமாக இருக்கும்போது கள்ளச்சாராயத்தினால நிறைய உயிர்கள் போயிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும்போது இது அரசு எடுத்து நடத்தும் போது அது நேரடி பார்வையில் வருது. அப்போ அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட விஷயங்களாக இருக்கட்டும், அதோடைய விலைவாசிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது மக்களுக்கு பாதிப்பு இருக்கும். குடிச்சா பாதிப்பு இருக்கும். நான் நீங்கள் குடிச்சு தான் ஆகணும்னு எந்த அரசும் சொல்கிறது இல்லை. பட் மேக்ஸிமம் அவங்க லைஃப் என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அது கவர்மெண்டால் பண்ண முடியும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் வந்து தனியார்கிட்டே இருந்துச்சு, டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் கிட்டே இருந்துச்சு. 2004ல் ஜெயலலிதா அம்மையார் வரும்போது அதை என்ன பண்ணுறாங்கன்னா தனியார்கிட்ட இருந்து முழுவதுமாக எடுத்து டாஸ்மாக் வந்து அரசு மட்டும்தான் நடத்தணும்னு சொல்லி கொண்டுட்டு வந்தது ஜெயலலிதா அம்மா தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா போனதுக்கு அப்புறம் திமுக வந்துச்சு. திமுக வந்ததுக்கப்புறம் அந்த டாஸ்மாகில் மட்டும் எந்த மாற்றத்தையுமே அவங்க செய்யலை. ஏன்னா அது சரியான விஷயமா இருக்கும்போது அதில் அங்கே என்ன மாற்றம் பண்ண வேண்டியது இருக்குது? திமுக அரசு அதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. ஸ்டிக்கர் ஒட்டலை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றலை, இல்லை திருப்பி வந்து தனியார் கையில் அவங்க கொடுக்கல, அரசு தான் நடத்திட்டு இருந்துச்சு. போன வருஷம் டாஸ்மாகோட வருமானம் 33,000 சில்லற கோடி ரூபாய் வருமானம். இந்த வருமானம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? எங்கே போச்சு? அப்போ இன்றைக்கி இந்த அரசு வந்து சொல்லுது நான் வந்து முற்றிலுமாக டாஸ்மாகை ஒழிச்சிடும். சரி, நீங்கள் வருமானத்தை எப்படி பெருக்குவீங்க நீங்கள்? அப்போ அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அது தனியார் மயமாக்குறீங்க. இப்போவும் சொல்கிறோம் தனியார் மயம் முன்னாடி இல்லையான்னு கேட்டால் முன்னாடியே நிறைய இருக்குது. சிட்டிஸ் மாதிரி இப்போ சென்னை மாதிரியான சிட்டிஸில் ரெஸ்டோ பார் வந்து ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலோ இருந்தால் சில கேட்டகரிஸ் இருக்குது. இந்த ஹோட்டல் நீங்கள் இது வச்சுக்கலான்னு, பார் வச்சுக்கலாம். ஓகே, பார்னா இப்போ ரெஸ்டோ பார்னா என்ன, ரெஸ்டாரண்ட் கம் பார், ஃபேமிலியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மும்பைலையோ இல்லை இந்த மாதிரி பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லேயும் இருக்குது. இப்போது கிராமங்கள்லேயும் சின்ன சின்ன டவுன்கள்லேயும் இந்த கலாச்சாரத்தை கொண்டுட்டு வர்றாங்கன்னு வைப்போமே. கேள்வியான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சாதாரண ஒரு சாராய கடை இருக்குன்னா, டாஸ்மாக் இருக்குன்னா, ஒரு பள்ளி மாணவர் உட்பட எல்லாருமே அங்கே போக ஒரு அச்சம் இருக்கும். ஐயோ, அந்த இடத்துக்கு நம்ம போகிறோமே, நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் வந்துடுவேன். இப்படி ஒரு ரெஸ்டோ பாரை வந்து அவங்க நவீன முறையில் ஓப்பன் பண்ணுறது மூலியமாக இப்போ உணவகங்களும் உள்ளே கொண்டு வராங்க. அப்போ இது ஒன்றும் பெரிய குற்றம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு குடும்பமாக உள்ளே போவாங்களோ அப்படின்ற அச்சமும் இருக்குது. அதை எப்படி பார்க்க? ரெஸ்டோ பாரில் நீங்கள் ஃபேமிலியாக போகலாம், குழந்தைங்களே நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காக்டெயில் இருக்கும், மாக்டெயில் இருக்கும். லைக் நீங்கள் ஜூஸ் வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம், உங்களுக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ் வேணாலும் நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்போன் யூ. அங்கே வந்து ஃபோர்ஸ் கிடையாது. பட் அந்த கலாச்சாரத்தில் வாழ்கிறதுக்கான மக்கள் நம்மக்கிட்ட இருக்காங்கல்ல, அந்த வருமானங்களில் வாழ்வாதாரங்கள், லைஃப் ஸ்டைல் சொல்லிக்கலாமா, அது கரெக்டான வேர்டாக இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைல் மக்கள் டோட்டல் வேறு. நீங்கள் அதை இங்கே கொண்டுட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து சென்னை மாதிரி சிட்டிஸ்லேயுமே எல்லாராலையுமே அஃபோர்ட் கிடையாது ரெஸ்டோ பார் போகிறதுக்கு.
சில பார்ஸில் வந்து இவங்க தான் இந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் போக முடியும் அப்படின்றது இருக்குது. சில ரெஸ்டோ பார்ஸில் எல்லாருமே போகலாம் அப்படின்றது இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டாஸ்மாகை ஒழிச்சு நீங்கள் மொத்தத்துக்கும் நீங்கள் ரெஸ்டோ பாரை கொடுத்தீங்கன்னா அங்கே கஷ்டப்படுறவன் இன்னும் கஷ்டப்படுவான். அப்போ நான் சொன்ன இந்த கேட்டகரியில் வேலை செய்கிறவங்களா இல்லை இந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு குடும்ப தலைவி கிட்ட போய் நான் இன்னைக்கு குடிக்க போறேன், நான் அடிச்சு ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு போற பையங்க இனிமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு 2000 ரூபாய் பிடிங்கிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை தான் நடக்குமா இதுக்கப்புறம்? கண்டிப்பாக இதுதான் நடக்கும். நீங்கள் வந்து ஒரு அரசு வந்து விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணணும், வாழ்வாதாரத்தை நீங்கள் மேம்படுத்தணும். அப்போ இங்கே நீங்கள் வந்து மேம்படுத்துறதுக்கான எந்த விஷயமும் உங்ககிட்ட இல்லைங்கும்போது இதெல்லாம் வந்து நசுக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான். யூபியில் ஒரு பையன் வந்து கிட்னியை விற்று ஐஃபோன் வாங்கியிருக்கிறான். அந்த அளவுக்கு போயிடுச்சு நம்ம அது வந்து எப்படின்னா ரொம்ப ஆரவாரத்தோட போய் இந்த பையன் வந்து வாங்குறான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது தன்னோட தேவைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை மக்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அவன் அங்கே போகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அவன் செய்வான். ஒரு முறையாவது அந்த ரெஸ்டோ பாரில் போயிடலாம், என்னதான் இருக்குது, ஹோட்டல் இருக்குன்றாங்க, ரொம்ப ஃபெசிலிட்டியாக இருக்குன்றாங்க, ஒரு வாட்டியாவது போயிட்டு வரலான்னு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்று அங்கெல்லாம் போனால் நீங்கள் நார்மலாக ஒரு 2 பேர் போய் நீங்கள் ஜஸ்ட் சாப்பிட்டுட்டு, நான் சொல்கிறது ஹோட்டலில் நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ரெஸ்டோ பாரில் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு, இப்போ நம்ம சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரதுக்கும் அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரதுக்கும் ஒரு 3 மடங்கு 4 மடங்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கே நீங்கள் அந்த ரேட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்க்கு நீங்கள் என்ன ரேட் கொடுக்கணும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பல மடங்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போது ஒரு மக்கள் ஒரு இடத்துல கிடைக்கல, நீ இங்கே தான் வாங்கி ஆகணும்னா அவன் அதுக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பான். அப்போ இது வந்து டாஸ்மாகை விட பயங்கரமான விஷயமா இருக்கும். இதெல்லாம் அரசுக்கு தெரியாமலையா இருக்கும். தெரிஞ்ச ஒரு அரசு இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அப்போ மக்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு அக்கறையும் இல்லை. எப்படின்னா போங்க, எங்களுக்கு ஒரு உரிமம் கொடுப்பதன் மூலியமாக ஒரு வருவாய் வருதுன்னா அதுவே போதுன்னு இருக்கிறாங்களா? இந்த கண்டிப்பாக இதில் வந்து எல்லாமே யார் வாங்குவாங்க? அமைச்சருக்கு சொந்தக்காரங்க இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், இவங்க தான் அந்த லைசன்ஸ் வாங்கி பண்ண முடியும். பார்ட்டி ஃபண்ட் அப்படி சொல்லிடலாமா? அப்படி சொல்லலாம். அந்த பார்ட்டியில் எல்லா பார்ட்டியுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு சொல்ல எல்லா பார்ட்டிஸுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்போ இவங்களுக்கு வருமானம் வருது இல்லையா? இப்போ நாங்கள் மக்களுக்காக இப்போவே நம்ம பார்த்துட்டோம், நிறைய அரசியல் தலைவர்களையும் நிறைய அரசியல் கட்சிகளையும் நாங்கள் மக்களுக்காக நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கோம்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு 2 மக்கள் இருப்பாங்க. ஆமாம், ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கலாம், ஒரு 2 ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், அவங்க மக்களுக்காக, அவங்க பெற்ற மக்களுக்காக அவங்க போராடுறேன் வைக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ அரசியல்வாதிகளுக்கு மக்களை பற்றின எந்த கவலையும் இல்லை. அவன் வந்து அந்த ஆட்சி பீடத்தில் உட்காரதுக்காக அவங்க என்ன வேணால் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ ரொம்ப ஃபேண்டஸியாக சொல்கிறதா இருந்தால் நான் வந்து டாஸ்மாகை முற்றிலுமாக ஒழிச்சிருவேன்னு சொன்ன முதல்வர் இது வரைக்கும் டாஸ்மாகை பற்றி வாயை திறக்கலைன்றதுக்கு மேலே 25% சேலரியை ஏற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் டாஸ்மாகை ஒழிப்பேன்னு சொன்னவங்க 25% சேலரியை ஏற்றி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு, அண்ணா வந்ததுக்கப்புறம் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்கன்னாங்க. அப்புறம் நீங்கள் அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து அந்த ரூபா நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு. இந்த ரூபா வந்து இவங்களுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த முதல்வர் முன்னாடி ஒரு கட்சி தலைவராக, தாவேகா கட்சி தலைவராக இருக்கும்போது இவர் போய் பாடும்போது இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் யாருமே வாயை திறக்கலை. இல்லை அந்த ரூபா எங்களுக்கு தான் வருது, எங்களுக்கு சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவாக கிடைக்கிது. 10,000 ரூபாய் சம்பளத்தில் இந்த காலத்தில் ஓட்ட முடியுமா? இன்றைக்கி புதுசாக படிச்சுட்டு வரக்கூடிய பசங்களுக்கே 15,000 இல்லாமல் அவங்களால ரன் பண்ண முடியாது. ஒரு ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணுறாங்கனாலே அவங்க செலவுக்கே அது தேவை இருக்குது. ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபாய்க்கு குறைஞ்சி ஹாஸ்டல் கிடையாது. சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை பாதி நாள் நம்ம சாப்பிட முடியாத சுச்சுவேஷன்ஸாக இருக்கும், வெளியே இருந்து தான் சாப்பிட்டாகணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பார்க்கணும், ஃபோன் ரீசார்ஜே இப்போ 300 ரூபாய் ஆகிடுச்சு. அப்போது இவ்வளோ பிரச்சனைகளில் வாழும்போது நீங்கள் 10,000 ரூபா சம்பளத்துக்கு நிச்சயமாக உங்களால் வாழ்வாதாரத்தை கொண்டு போக முடியாது. மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த 10 ரூபாய் நாங்கள் தான் வாங்குகிறோன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த டைமில். இப்போ 25% நாங்கள் சேலரியை ஏற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அது பத்தாது. அப்போ நீங்கள் 10 ரூபா வாங்காதீங்கன்னு சொன்னால் இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. வேண்டாம் வாங்காட்டி போ அப்படின்ற அளவுக்கு தான் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கு. அமைச்சர் விக்னேஷே சொல்கிறாரு, இது ஒன்றும் சினிமா கிடையாது, ஒரே நாள் அழிச்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிறாரு. ஆமாம் நடக்குதுன்னு ஒத்துக்கிறாரு, நியாயப்படுத்துறாங்களே. அதே மாதிரி எல்லா அமைச்சர்களுமே செய்கிற விஷயத்த ஆமாங்க தவறு நடந்துட்டு இருக்குங்க. இது 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அண்ணா வந்து கரூரில் போய் பாடும்போது அது ஊழல். இப்போ நடக்கும்போது ஆமாங்க அது தவறு தான், பட் அவங்க வாழ்வாதாரத்துக்காக பண்ணுறாங்க. இப்போ பழனியில் நடந்தது மாதிரி தான் ஒரு தவறு நடந்து போச்சு. அந்த மாதிரி இவங்க ஆட்சியில் வந்து தவறுகள் தான் நடந்துட்டு இருக்க தவிர ஊழல் நடக்கலை. இது வந்து ரசிகர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த ஊழல் எல்லாமே ரசிகர்கள் கண்ணுக்கு தெரியாது. FL2 FL3 லைசன்ஸ் வாங்குறதுக்கான சில க்ரைட்டீரியா இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான க்ரைட்டீரியா. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நிறைய ஏகப்பட்ட லஞ்சம் கொடுக்கணும் இருந்தது, இல்லை அந்த பீரியடில் லஞ்சமே இல்லைன்னா இருந்தது. ஏன் அவங்க ரெஸ்டோ பார் வைக்கக்கூடியவங்க சாதாரணமான ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது? அங்கே போய் யூஸ் பண்ணுறவங்களும் சாதாரண ஆட்கள் போக போகிறது கிடையாது. அப்போ உனக்கு இன்றைக்கி உன் பேக்கெட்டில் உனக்கு 5,000 ரூபாய் உன்னால் அங்கே செலவு பண்ண முடியுது அப்படின்னா தான் நீ போவேன்.
அன்னாடம் கூலி வேலை செய்கிறவங்களோ, லேபர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களோ, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களோ ரெஸ்டோ பார் போகிறது கிடையாது. அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த மாதிரிப்பட்ட லைசன்ஸ் வந்து நீங்கள் பரவலாக நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் டாஸ்மாகை மூடுவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஒரு ஏரியாவில் டாஸ்மாக் இல்லாத பட்சத்தில் ரெஸ்டோ பார் கொண்டு வர பட்சத்தில் அதை சுற்றி நடக்கிற எவ்வளோ க்ரைம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்ன்றது ஒன்று, இதனால் மனிதர்களோட மனநிலை எவ்வளோ பாதிக்கப்படுன்றது ஒன்று, எனக்கு தேவைன்னா நான் அதை குடிச்சே ஆகணுங்கும்போது வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன நிலைமைக்கு வருவாங்கன்றது ஒன்று, அவன் 100 ரூபாய் கொடுத்து வாங்குற பொருளை அவன் 2000 ரூபா கொடுத்து வாங்க போகிறானேன்ற ஆதங்கம் ஒரு பக்கம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அவன் வந்து கடையில் போய் அவன் டாஸ்மாகில் போய் அவன் 200 ரூபாய்க்குள்ள அவன் செலவு பண்ணிட்டு இருந்தான்னா, நீங்கள் ரெஸ்டோ பார் வைக்கிறீங்க, அவன் 2000 ரூபா அவன் செலவு பண்ணி ஆகணும். வியாபாரிக்கு தெரியாது, கசாப்பு கடைக்காரனுக்கு தெரியவே தெரியாது, அவன் போட தான் செய்வான். பட் இதனால அப்போ இது ஒரு அரசு வந்து எப்படி இதெல்லாம் வந்து யோசிக்காமல் எடுக்கிறாங்கன்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். டாஸ்மாகை வந்து இல்லை இதில் வந்து ஒரு அரசு சாராய கடை நடத்தக்கூடாது. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கூட தான் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அரசு இதை நடத்தக்கூடாது. இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பழி எங்க மேல வரக்கூடாது, ஆனால் யாருன்னா குற்றம் நடந்து போய்க்கலாம், பழி எங்க மேல வரக்கூடாது, அதான் ஒரு நிலைப்பாடாக இருக்கா? ஏன்னா ஒரு அரசு நீங்கள் வந்து அந்த கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். குடிக்கிறவன், நான் அதுதான் நான் சொல்லுவேன், குடிக்கிறத வந்து எப்படினாலும் குடிச்சு தான் தீரும், அவனுங்க வந்து திருந்த போகிறது கிடையாது. ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து இல்லை நாங்கள் அரசு நடத்தக்கூடாது, தனியார் நடத்தணும், தனியார்கிட்ட போனால் 2000 ரூபாய் ஆயிருமாடா, 2000 ரூபாய் ஆயிருமே. அப்போ அந்த அவன் குடிக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன் குடிச்சு தான் ஆவான். அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகும். அப்போ எங்கே என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ ஒரு கள்ளச்சாரம் ஒருத்தர் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராமங்களில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, சிட்டிலையுமே கிடைக்கும், கள்ளச்சாரம் கிடைக்கும், பண்ணுறாங்கன்னா அங்கே போய் குடிப்பான். அதனால் அவனுக்கு உயிருக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அப்போ இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? சாரி கூட சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக சாரி கூட சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் வந்து முன்னாடி உள்ள ஆட்சியாளர்கள் தான் சாரி சொல்லணும். இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கவுங்க ரீல்ஸ் மட்டும் போட்டால் போதும், நமக்கு கரெக்டாக இன்டிமேஷன் வந்துடும் கேமரா எங்கே இருக்குது அப்படின்னு. அந்த கேமராவை கரெக்டாக பார்த்துட்டு நம்ம கடகடன்னு படியில் இறங்குறதும், படியில் கடகடன்னு ஏறுறதும். இந்த விவேக் ஒரு படத்தில் வருவார்ல, எதுக்கு யார் இறங்காலாம் எனக்கு தெரியாது, மக்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு, உங்களுக்கு என்னடா செஞ்சோம், எதுவும் செய்யலை, அதே தான் அவங்களுக்கு செய்ய போகிறேன் பாருல. இந்த சினிமா ரீல்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அரசபையில் நடந்துட்டுருக்கு. அரசர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கிறாரு. மக்கள் வந்து நீங்கள் மண்ணா போங்க, எக்கேடும் போங்க, எங்கிட்ட அதுக்காக வராதிங்க. இன்றைக்கி டாஸ்மாக் மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டால் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த டாஸ்மாக் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு ஷார்ட்கட்டில் இதை வந்து வேறு மாதிரியான விஷயங்களை இவங்க கொண்டுட்டு வரதுக்கான முயற்சிகளும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. FL2 FL3 இருக்குது, ஆமாம் இருக்குது, இதுக்கு முன்னாடி இல்லையா, இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் முழுவதுமாக டாஸ்மாகை மூடிக்கிட்டு நாங்கள் FL2 FL3 கொண்டுட்டு வரணும், இது மிகப்பெரிய பாதிப்பு மக்களுக்கு தான் வந்து சேரப்போதை தவிர இதனால் லாபம் அடைய போகிறது அரசும் கிடையாது. இது அரசுக்கான லாபமும் இருக்க போகிறதில்ல, ஏதோ ஒரு தனி மனிதன் வாழ போகிறான். அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நடந்தால் போதும், மக்கள் எக்கேடு போனாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்களால மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு முடிவு எடுக்க முடியும். நிச்சயமா தோழர், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ கடுமையான எதிர்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இல்லை எப்படி பின்வாங்க போகிறாங்களா, இல்லை சமாளிக்க போகிறாங்களா, இல்லை இதற்கும் தாவேக்கத்தனர்கள் முட்டு கொடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு முடிவுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு சமுதாய சீர்கேடு என்பதை ரொம்ப தெளிவாக விளக்கியிருந்தீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி தோழர். நன்றி.